தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர் உட்பட, துணை முதலமைச்சர் உட்பட உங்க பேர பிள்ளைகள், உங்கள் மகள்கள் எல்லாமே 3 மொழி படிக்கலாம், 4 மொழி படிக்கலாம். ஆனா அரசாங்க பள்ளியிலே படிக்கக்கூடிய எனது அருமை ஏழை மாணவர்கள் 2 மொழி மட்டும்தான் படிக்கணுமா? இது என்னடா நியாயம்? இது வெட்கமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை வைத்து அவர் இதை கேட்க சொல்கிறார். அவர் என்ன சொல்றாரு? தமிழக அரசு, நமது கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு, சமச்சீர் கல்வி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரார். அதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்விக்கு முன்னாடி தனியார் பள்ளியில படிக்கும் மாணவர்களுடைய மார்க் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு எக்ஸாம் வந்து 1200. இதே அரசாங்க பள்ளியா இருந்தா 500, 600 இப்படிதான் இருந்தது. இதை மாற்றி அமைக்க வேண்டும், இருவருக்கும் ஒரே பாடமாக இருக்க வேண்டும், ஒரே மார்க்காக இருக்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த சமச்சீர் கல்வி என்ற திட்டம். அந்த திட்டப்படி தனியார் பள்ளியில் என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்க பள்ளியில் எவ்வளவு மார்க் இருக்கோ அதே மார்க் தான் தனியார் பள்ளியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னை வரைக்கும் அந்த சட்டம் தான் அமுல் இருக்கு. அவர் எதற்காக கொண்டு வந்தாரு? அனைவருக்கும் சமமாக கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார் இல்லையா? அப்படி அதே தான் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பிரைவேட் பள்ளியில பாத்தீங்கன்னா 3 மொழி கொள்கை இருக்கு, அரசாங்க பள்ளியில 2 மொழி கொள்கை தான் இருக்கு. பிரைவேட் பள்ளிக்கு அனுமதி கொடுப்பது யாரு? இந்த அரசாங்கம், இந்த திமுக திராவிட மாடல் அரசாங்கம் தான் பிரைவேட் பள்ளிக்கு 3 மொழிக்கான அதிகாரத்தை கொடுக்கிறாங்க. ஆனா இவர்கள் நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிக்கு 2 மொழி தான். இதற்கு பேர் தான் சமச்சீர் கல்வியா? இதற்கு பேர் தான் சமத்துவமா? இதுதான் உங்களது திராவிட மாடலா என்று கேட்க தோன்கிறதா இல்லையா? அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை என்று திராவிட மாடல் அரசின் முதல்வர்கள் சொல்கிறார். எங்களுடைய கொள்கை 2 மொழி கொள்கை தான். தமிழக முதல்வருக்கு நாங்கள் 2 மொழி கொள்கை தான் கொண்டு வருவேன் நீங்க சொன்னா, அரசாங்க பள்ளியில 2 மொழி கொள்கை இருக்கு சொன்னா, தனியார் பள்ளியில 2 மொழி கொள்கை தான் கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரல? அப்ப எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. ஏனென்றால் இந்த அரசாங்க பள்ளியில இருந்து படிக்கும் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்க, இங்கே மும்மொழி கொள்கை கொண்டு வந்தா என்ன ஆகும்? அரசாங்க பள்ளியில மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து விட்டால் அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு போக மாட்டாங்க. தனியார் பள்ளிக்கு போகலாம் என்ன ஆகும்? வருமானம், தனியார் பள்ளிக்கு வரக்கூடிய வருமானம் கெட்டு போகும். இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துறது யாரு? திமுகவுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர் மகள் உள்பட, முதலமைச்சர் மகள் செந்தாமரை கூட சம்சன் என்ற பள்ளி மும்மொழி கொள்கை உள்ள பள்ளியை நடத்துறாங்கன்னு சொன்னா, அப்ப அரசாங்க பள்ளிக்கு ஒரு நியாயம், தனியார் பள்ளிக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம் என்று சொன்னால் ஒரே ஒரு சட்டம் போடுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, இருமொழி கொள்கை தான் என்று ஒரு சட்டம் போடுங்க. அது இந்த அரசாங்க பள்ளியில இருமொழி கொள்கையை வைத்துவிட்டு தனியார் பள்ளியில மும்மொழி கொள்கை சொன்னா இது பேர் கொள்கையா? பணத்தை கொள்ளையடிப்பதற்கு சமமான கருத்தாக இது அமையாதா? இந்த மானங்கெட்ட திராவிட மாடல் அரசை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். ஒரே ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, ஒரு பில்ல பாஸ் பண்ணுங்க. கண்டதுக்கெல்லாம் நீங்க ஒரு பில்ல பாஸ் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்களே, கண்டதுக்கெல்லாம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்களே. இங்க தமிழகத்துல இருமொழி கொள்கை தான் தனியார் பள்ளியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்றி கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டியதுனால ஏன் மானங்கட்ட ஸ்டாலின் அவர்களே இதை செய்ய மறுக்கிறீங்க? அப்படி என்றால் உங்களுக்கு வருமானம் வேண்டும். எப்படி? எங்களது மாநில துணைத் தலைவர் பிரச்சார நிர்வாக காயத்ரி சீனிவாசன் அவர்கள் மேடை கழிக்கிறோம். அப்ப தமிழகம் முழுவதுமே நீ இருமொழி கொள்கையை அமல்படுத்தி விட்டு எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் இங்க பாஜக அரசு இந்தியை திணிக்கணும். அப்புறம் பேசு. நீ தனியார் பள்ளியில இந்திக்கு அனுமதிக்கிற, இங்க அரசாங்க பள்ளியில இந்திக்கு அனுமதிக்கலன்னு சொன்னா அப்ப கமல நாடகம் ஆடுவது யாரு? இந்த தமிழக அரசோ முதலமைச்சர் அவர்களும். நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க இந்தின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரே ஒரு சான்று, இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் யாராவது இருந்தா உங்களுடைய தலைவர் கிட்ட கேளுங்க, உங்க எம்எல்ஏ கிட்ட கேளுங்க, உங்க எம்பி கிட்ட கேளுங்க. எங்கள் பிரதமர் ஏதாவது ஒரு மேடையில், எங்கள் உள்துறை அமைச்சர் ஏதாவது ஒரு மேடையில், எங்களுடைய கல்வி அமைச்சர் ஏதாவது ஒரு மேடையில் தமிழக மாணவர்கள் 3வது மொழியாக இந்தியை தான் படிக்க வேண்டும் என்று என்றாவது சொன்னார்களா? மானங்கட்டவர்களே, முடிந்தால் ஒரு சான்று கொடுங்க. சொன்னாங்களா? பிரதமர் சொன்னாரா 3வது மொழியா இந்தியை தான் கற்றுக்கணும்? பிரதமர் சொன்னாரா? பிரதமர் என்ன சொல்றாரு? 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழி
இந்திய மொழிகளில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கலாம், அங்கீகரிக்கப்படாத மொழியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மொழியை மூன்றாவது மொழி எடுத்துக்கொண்டு சொன்னார். தனது பிள்ளை நான் ஒரு பெற்றோராக இருக்கிறேன் என்று சொன்னால் எனது பிள்ளை அறிவார்ந்த சமூகத்தில் வாழ வேண்டும், பல மொழிகளை கற்று வித்தனாக வேண்டும் பெற்றோர்கள் விரும்புவாங்க. எந்த பெற்றோராவது என் பிள்ளைக்கு 2 மொழி இருந்தா போதும், அவன் வந்துட்டு உருப்படியாகவே போகணும்னு எந்த பெற்றோராவது நினைப்பாங்களா? ஆனா இந்த ஸ்டாலின் அப்பா நினைக்கிறார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் 2 மொழி மட்டும் கற்றுக்கொண்டு நாசமாக போகட்டும், தனியார் பள்ளியிலே படிக்கும் பெரும்பாலான மாணவர்கள் பணக்கார மாணவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நீ தகப்பனாக இருப்பதற்கும் தமிழகத்தின் அப்பனாக இருப்பதற்கும் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம். அதே போல இந்த இந்தி திணிப்பு அப்படின்னு ஒருத்தர் வராரு. யாரு? இந்த குழந்தைகள் கட்சியோட தலைவர் இப்ப இருக்காரு பாருங்க. அவருடைய கட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 14 வயசுக்கு கீழே இருக்கிறது அதிகமா இருக்கிறாங்க. அவர் தன்னை தளபதி என்று சொல்லிக்கொண்டு, தான் தான் அடுத்த வில்லிவெளி என்று சொல்லிக்கொண்டு, தான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லிக்கொண்டு தற்கூரித்தனமாக சுற்றும் விஜய் அவர்களே, உங்களுடைய அரசு நீங்கள் நடத்தும் பள்ளியின் பெயர் என்ன? விஜய் வித்யாசிரமம். அந்த விஜய் வித்யாசிரம பள்ளியில 3 மொழி இல்லையா? உன்னுடைய ஸ்கூல்ல மட்டும் 3 மொழி இருக்க வேண்டும். உன்னுடைய ரசிகர்கள் மட்டும் 2 மொழி கத்துக்கணுமா? தமிழக மாணவர்கள் மட்டும் 2 மொழி கத்துக்கணுமா? உன்னுடைய பையனை நீ ஃபாரின்ல படிக்க வைப்ப, உன்னுடைய பொண்ணை ஃபாரின்ல படிக்க வைப்ப, ஏன் குல ஏழை மக்கள் இங்க 2 மொழி கத்துக்கிட்டு அறிவில்லாமல் சாக வேண்டுமா? விஜய் அவர்களே, நீங்க பேசும்போது சிந்திச்சு பேச வேண்டும். நீங்கள் உங்கள் பள்ளியை இருமொழி பள்ளியை ஆக்கிவிட்டு எனது பள்ளியில 2 மொழிதான் இருக்கிறது என்று சவால் விட்டுவிட்டு அதை அறிக்கையாக கொடுத்து விட்டு அப்புறம் நீங்க பொதுமக்களுக்கு அறிக்கை கொடுங்க. உங்கள் பள்ளி நீங்கள் நடத்தக்கூடிய விஜய் வித்யாசிரம பள்ளியில 3 மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு 4 மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு, ஆனா இன்னைக்கு கவனம் ஆடுகிறார் விஜய். உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு காரை இறக்குமதி பண்ற, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்ற ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கார் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ற, அதுக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போய் விதிவிலக்கு கட்ட மானம் கட்ட விஜய் அவர்களே, எங்க நிதியமைச்சரை பார்த்து பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? வரி கட்ட வேண்டியதான்றா? நீ கார் இறக்குமதி பண்ணல, சொகுசு கார் வேணும் இறக்குமதி பண்ணல, ஏன் வரி கட்ட வேண்டியதானே? சொகுசு கார் இறக்குமதி பண்ணா 100% வரி என்று தெரிந்துதான் நீ காரை இறக்குமதி பண்ண விஜய் அவர்களே. அப்ப காரை இறக்குமதி பண்ணி கோர்ட்ல போயிட்டு எனக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்கறிய? நீ நம்ம மகாத்மா காந்தியா? உனக்கு வரி இல்லாம கார் கொடுக்கிறதுக்கு? நீ அண்ணல் அம்பேத்கரா? உனக்கு வரி இல்லாமல் கொடுப்பதற்கு? மக்களை சிந்திக்க வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே வரி விலக்கு கேட்கிறான் விஜய். நாளைக்கு ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன நடக்கும்? இன்னைக்கு கோர்ட் அவன் அசிங்கமாக கேட்டு நீ வரி கட்ட இல்ல ஜெயிலுக்கு போறியான்னு கேட்ட பிறகு 41 லட்சம் ரூபாயை வரியாக கட்டியவர் இந்த விஜய். இவரெல்லாம் மனித நேயத்தை பற்றியோ நிதியை பற்றியோ பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டில்? நாம சிந்திக்க வேணும். அதே போல எனது ரோல் மாடல் எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்கிறார்கள். யார் யார் சொல்றா? திருமாவளவன் சொல்கிறார், விஜய் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் பிரிவு 351 என்ன தெரியுமா சொல்லுது? அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் பிரிவு 351 கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. தற்கூரிகளே, முட்டாள்களே, திமுக கும்பலே, போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு. 351வது பிரிவு என்ன தெரியுமா சொல்லுது? அனைத்து மாநிலத்திலேயுமே இந்தியை கொண்டு வாருங்கள், இந்தியை கற்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்திலே 351வது பிரிவிலே இருக்குது. அப்ப அண்ணல் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய திருமாவளவன் ஏன் இதை பின்பற்றவில்லை? அண்ணல் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் இதை பின்பற்றவில்லை? நாம சிந்திக்கணும். இவர்கள் கொள்கை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு எவ்வளவு பித்தலாட்டத்தை பிதற்றலை இவர்கள் தமிழக மக்களில் திணிக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். 351வது பிரிவு அப்படிதான் சொல்லுது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இந்தியை கற்பிக்க வேண்டும், இந்தியை ஒரு பயிற்று மொழியாக வைக்க வேண்டும் என்று சட்ட பிரிவு 351 சொல்கிறது என்று சொன்னால், இந்த அம்பேத்கரை மதிக்காத, இந்த அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை மதிக்காத திருமாவளவன் எல்லாம் பேசுவதற்கு லாய்க்கு இருக்கா? திருமாவளவன் ஒரு பள்ளி நடத்துகிறார், ப்ளூ ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்று திருமாவளவன் பள்ளி நடத்துறார். அங்கே மும்மொழி கொள்கை அதை வெளிப்படுத்தியவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை. அப்புறம் என்ன சொல்றாரு? அது எனது பள்ளியா இல்ல, நான் வெறும் இடத்தை தான் கொடுத்திருக்கிறேன், உனது பள்ளியிலே நீ இடம் தான் கொடுத்தன்னு சொன்னா இடம் கொடுத்தவன் பெயர் எப்படியாரா, எப்படி கரஸ்பாண்டன்ட் என்ற பெயர் வரும்? இதை நம்புவதற்கு தமிழக மக்கள் முட்டாள் கிடையாது. நீயே மும்மொழி கொள்கை பள்ளி நடத்திவிட்டு இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக நீ பிரச்சாரம் செய்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கவன நாடகத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் போல் கிடையாது.
திணித்தார்கள், இந்தியை திணித்தார்கள் சொல்லி இந்திய போராட்டத்தை நடத்தி நீங்கள் ஆட்சியை பெற்றிருக்கலாம். ஆனால் அதே இந்தியை வைத்து நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை இந்த ஆட்சியில் கட்டினார். 2026 அமர்த்த போகிறார். 4 நாள் தான் ஆட்சி. கையெழுத்து இயக்கம் நடத்தி இதுவரை 15 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு மும்மொழி வேண்டும். இந்தியில் சொல்லல, திரும்பவும் நாங்க சொல்றோம், இந்தியில் சொல்லல. எந்த பாஜக காரணம் இந்தியில் சொல்லல, எந்த பாஜக தலைவனை இந்தி சொல்ல, எங்கள் பிரதமர் கூட இந்தி என்று சொல்லவில்லை. நாங்கள் 3வது மொழியை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் வருகாலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியா முழுக்கவே அவர்கள் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும், நல்ல ஒரு வேலையில் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நிறைய மொழியை கற்றுக் கொடுங்கள் என்றுதான் எங்கள் பாரத பிரதமர் சொல்கிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நமது முதல்வர்களோ இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுக்கிறார். 16 வயசு பையனா இன்னைக்கு குடிகாரனாகி இன்னைக்கு வெட்டிட்டு சாவனா இன்னைக்கு பள்ளி வாசப்படல. ஜாதி கலவரம் நடக்குது. எங்க நடக்குது? பள்ளியில நடக்குது. முதல்ல காலேஜ்ல நடக்கும், 2 ஊர் பெரியவங்களுக்குள்ள நடக்கும். ஆனா இன்னைக்கு இந்த ஜாதிய மோதல்கள் அனைத்து பள்ளியிலுமே, முக்கியமாக அரசாங்க பள்ளியில நடக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியின் அவலத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடிகார மாநிலமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தை. அம்மா கனிமொழியார் சொன்னார் சென்ற முறை என்னன்னு, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்னமாச்சு? இன்னைக்கு இளம் விதவைகளே இல்லையா? எடப்பாடியார் ஆட்சியை விட, முன்பிருந்த ஆட்சியை விட தற்போதுதான் இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில். சொன்னா நாட்டில் நீங்க தற்காலிகமா ராஜினாமா பண்ணிட்டு போகணுமா? உங்க அண்ணனை பார்த்து நீ கேட்கணும். தமிழ்நாட்டுக்கு அப்பா என்று சொல்லக்கூடிய நீங்க ஒயின் ஷாப் முதல்ல மூடுங்க. எந்த தகப்பனாவது ஒயின் ஷாப் நடத்தி கொண்டு தனது பிள்ளையை குடிக்க விடாம பண்ண முடியுமா? நீ தமிழகம் முழுவதுமே 5000 ஒயின் ஷாப்பை திறந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ற? உன்னுடைய பிள்ளைகளை குடிக்க விடுற. எந்த தகப்பன் செய்யும் வேலை? வெக்கமா இல்ல உனக்கு? என்னை அப்பா என்று அழைக்க எவன் அழைச்சா உன் அப்பான்னு? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட உன்னை அப்பா என்று அழைக்கவில்லை. உன்னை அயோக்கியன் என்று அழைக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். தமிழக மக்கள் அந்த அளவுக்கு கெட்டு குட்டிச்சாவலாக மாறி இருக்கிறது தமிழகம். இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா டாஸ்மார்க்ல மிகப்பெரிய ஒரு ஊழலை நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு டிவியோ, எந்த ஒரு தொலைக்காட்சியோ, எந்த ஒரு செய்தி சேனலோ அந்த டாஸ்மார்க் ஊழலை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த டிபேட்ல என்ன நடக்குது? எடப்பாடியார் பிஜேபி கூட்டணி வருவாரா? பிஜேபி எடப்பாடிக்கு கூட்டணி போகுமா? இப்படிதான் கடந்த 4-5 நாட்களாக இவர்கள் டிபேட் நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை பத்தி ஒருவர் கூட பேசவில்லை, ஒரு டிவி கூட பேசல. அதற்காகத்தான் திங்கட்கிழமை என்று அனைத்து டாஸ்மாக் கடையும் முற்றுகையிட வேண்டும் என்று அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் உள்ள 5000 கடைகளும் 5000 மதுபான கடைகளுமே முற்றுகையிட போராட்டம் வரும் திங்கட்கிழமை என்று நடக்க இருக்கிறது. அன்று தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் நிலைமை என்பது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 5000 கடைகள் என்று இவர்கள் கணக்கு சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இப்போது 5000 கடைகள் கிடையாது, 7000 கடைகள் இருக்கிறது. இவர்கள் 5000 கடைக்கு மட்டும்தான் கணக்கு காட்டுகிறார்கள். மீதி 2000 கடைகளின் கணக்கு எங்க போகுதுன்னா செந்தில் பாலாஜியின் குடும்பத்திற்கோ, ஸ்டாலின் குடும்பத்திற்கோ, கனிமொழி குடும்பத்திற்கோ, மற்ற அமைச்சர்கள் கொடுத்துக்கோ இந்த 2000 டாஸ்மாக் கடையோட வருமானம் போகுது. இந்த வருமானத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு எம்எல்ஏவோ, ஒவ்வொரு எம்பியோ அடுத்த முறை தேர்தலில் நிற்கும் போது என்ன நம்ம தான் மானம் கெட்ட வாக்காளர்கள் ஆச்சு, நமக்கு என்ன ஒரு கோட்டரோ கோழி பிரியாணியோ 2000 ரூபாய் போட்டு பணம் கொடுத்துட்டா நமது வாக்குகளை அடகு வைக்கக்கூடிய அவமானப்பட்ட மாநிலமாக தமிழக மாநிலம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசு என்ன நினைக்கிறான்? அவன் என்ன பண்ணாலும் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. அவன் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் பணத்தை தூக்கி பிச்சை மாதிரி போட்டுட்டாக்கா குவியலா ஒரு ஓட்டு போட்டு போறான் என்ற ஒரு தைரியத்தோடு என்ற இந்த மனப்பான்மையோடு தான் இந்த தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். விஜய் சொல்றார், நான் எவ்வளவு பண்ணுவா செலவு வேணாம், பணத்தை விட்டுட்டு வந்துட்டேன் தெரியுமான்னு. பணத்தை எப்ப வேணா சம்பாதிக்கலாம்டா. என் தன்மானத்தில் அண்ணாமலை தனது IPS அதிகாரி பதவியை விட்டு மக்களுக்காக வந்து வேலை செய்யறார். பணத்தை எப்ப வேணா சம்பாதிக்கலாம். 200 கோடி ஒரு பணமா? அது எப்போது வேணாலும் உழைத்தால் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் IPS என்ற ஒரு பதவியை உதறி தள்ளிவிட்டு மக்களுக்காக இன்று தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நீ ஒரு செலிபிரிட்டி, உங்க அப்பா இல்லைன்னா நீ கிடையாது, விஜயகாந்த் இல்லைன்னா விஜய் கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணாமலை அப்படி இல்லை. அடுத்த பிரதமராக கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உள்ள ஒரே ஒப்பற்ற தலைவர் என் தாலை தலைவர் அண்ணாமலை. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லிட்டு போயிருக்கார் அமித்ஷா, ஒரு வேட்டி கட்டிய தமிழர் பிரதமராக வருவான் அடுத்த முறை என்று இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார்.
பிரதமராக வரக்கூடிய அனைத்து தகுதியுமே அண்ணாமலையிடம் உள்ளது என்று நீங்க பாருங்க. அவர் முதல்வராக ஆக மாட்டார். 35 மாநிலத்தை கட்டி காக்கக்கூடிய பிரதமராகத்தான் வரப்போகிறார். வருங்காலத்தில் அது நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் எந்த நிதியமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்க குட்டிக்காரணம் போட்டுதான் ஆக வேண்டும். நிதியமைச்சர் என்று சொல்லும் போதுதான் ஒரு ஞாபகம் வருகிறது. நமது பிடிஆர் பல்வேறு தியாகராஜன் அவர் சொல்கிறார், மூன்று மொழி படித்தால் முட்டாள்களா? அப்படி என்றால் நீ கண்ணாடியை பார்த்து முதலில் சொல்லிக் கொள்ள வேண்டும், நான் முட்டாள் நான் முட்டாள் நான் முட்டாள் என்று முன்னாள் நிதியமைச்சர் சொல்லிக் கொள்ள வேண்டும். நீ நிதியமைச்சராக தான் இருந்த, உன்னை எதுக்கு இந்த ஐடி பிரிவு அமைச்சராக மாத்துறாங்க? ஒரு 4வது இடத்தில் இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்னைக்கு 24வது இடத்துக்கு போயிருக்கிறார் சொன்னா என்ன காரணம்? ஏனென்றால் மகனும் மருமகனும் ஒரே இடத்துல 30,000 கோடி கொள்ளையடித்து விட்டார்கள். மகன் என்றால் யார்? உதயநிதி ஸ்டாலின். மருமகன் என்றால் யார்? சபரீசன். இவர்கள் இருவருமே சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடித்து விட்டு என்னிடமே வந்து, அப்போது நிதியமைச்சர் அவர் என்னிடமே வந்து அந்த 30,000 கோடியை எப்படி வெளிநாடுகளில் பதுக்குவது என்னிடமே கேட்கிறார்கள் என்று நீங்கள் பேசிய அந்த ரெக்கார்டு இன்னும் கூட உலகம் முழுவதும் சுத்தி கொண்டிருக்கு. அதனால தான் உங்களை அமைச்சர் பதவியிலிருந்து கீழே இருக்கிறார்கள். உங்களுக்கு அறிவில்லை என்பதனால் உங்களை கீழே இருக்கிறார்களா? இல்லை, நீங்கள் திமுகவின் ஊழலை லட்சம் போட்டு காட்டியதால் உங்களை கீழே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது நீ 3 மொழி கற்றுக்கொள்வோம் முட்டாள் என்று சொன்னால், உன் பையன் அமெரிக்காவில் எத்தனை மொழி பேசுறான்? நீ இங்க எத்தனை மொழி பேசுற? உன் மனைவி எத்தனை மொழி பேசுறா? நாம் சிந்திக்க வேணும். அப்ப அரசாங்க பள்ளி மாணவர்களை எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அவர்களை ஏமாற்றுகிறது? ஏன் அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு நீ மும்மொழி படிக்க கொடுக்க மாட்டேங்கிற? அரசாங்க பள்ளி மாணவர்கள் மும்மொழி படிக்க கூடாதா? அவங்க யாராச்சும் உங்களை வந்து சொன்னாங்களா இந்த மும்மொழி வேணாம்னு சொன்னாங்களா? நாங்கள் மும்மொழி படிக்க வேண்டும். அதை தடுப்பதற்கு நீ யார்? தமிழக முதல்வரே நீங்கள் யார்? நாங்கள் கற்போம். 3 மொழி என்ன 10 மொழி கூட கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை தடுப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நீங்க என்ன தமிழ்நாடு தனிநாடு என்று எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, இந்தியாவின் ஒரு மாநிலம், அவ்வளவுதான். தமிழ்நாடு தனிநாடு கிடையாது. நீங்க மாத்துறீங்க. ரூபாய் லட்சணை எப்படி நீங்க மாத்துறீங்க? ரூபாய் என்ற அந்த லட்சணை, அந்த சிம்பலை ஒரு தமிழன் உதயகுமார் என்ற ஒரு தமிழன் கண்டுபிடிக்கிறார். அந்த தமிழனை கொச்சைப்படுத்தும் விதமாக ரூபாய் என்று நீ இன்னைக்கு பட்ஜெட்ல போடுறீங்கன்னு சொன்னா, அந்த ரூபாய் எடுத்து தற்கூலிகளே முட்டாள்களே, அந்த ரூபாய் என்பது சமஸ்கிருத மொழி. எந்த சமஸ்கிருத மொழியை நீங்கள் எதிர்க்கிறீர்களோ அந்த சமஸ்கிருத மொழியை இன்று உங்களை எழுத வைத்தான் பார். அவன் தான் கடவுள். கருணா என்று ஒளி உள்ளது. இன்னைக்கு சமஸ்கிருத மொழியை எதிர்க்கும் நீங்கள், ஆரியர்களை வந்தேரிகள் வடக்கன்கள் என்று சொல்லும் நீங்கள், ஆரியர்களின் மொழிதான் சமஸ்கிருதம் என்று சொல்லும் நீங்கள், அந்த சமஸ்கிருத மொழியில தான் நேற்றுக்கு பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கீங்க. ரூபாய் என்று. ரூபாய் என்பது என்ன சொல்? சமஸ்கிருத சொல். நம்முடைய உண்மையான ரூபாய் சொல் தெரியுமா? வெள்ளி. அந்த காலத்துல மன்னர் ஆட்சி காலத்துல 1 வெள்ளி 2 வெள்ளி, ஏன் கடைசியா கூட நம்மளுடைய ஆங்கிலேய ஆட்சி காலத்துல கூட 1 வெள்ளி 2 வெள்ளி தான் சொல்லுவாங்க, ரூபாய்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ரூபாய்